தற்போதைய அண்மை செய்தி. ராமதாஸ் செல்வ பெருந்தகை சந்திப்பால் விசிக காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிக காங்கிரஸ் மோதல் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விசிக காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட என்ன காரணம், என்ன சொல்லப்படுகிறது கூட்டணியில? ஷாம், வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தைலாபுரம் தோட்டம் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவிற்கு சிறு மனக்கசப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், அவர்களது அந்த இரண்டாம் கட்சி தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த சந்திப்பு என்பதை தாண்டி செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே 2011 இதே திமுக கூட்டணியில் பாமகவும் விசிகாவும் ஒன்றாக இருந்து பணியாற்றி இருக்கின்றார்கள், ஒன்றாக கூட்டணியில இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று கூட்டணி அமைக்க முன்வர வேண்டும். அவர்களும் தமிழ் சமுதாயத்திற்கு பாடுபட்டவர்கள் தான். தமிழ்நாட்டிற்காக உழைக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இரண்டு வெவ்வேறு அணிகளில் இருப்பதை விட ஒரே அணியில் இருப்பதே சிறந்தது என்ற வகையிலே அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு விசிகாவில் குறிப்பாக வன்னி அரசு தன்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். அவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சி அவர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாஜகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி இல்லை என்று எங்களது தலைவர் சொல்லி வரக்கூடிய நிலையில செல்வ பெருந்தகை எப்படி இப்படி ஒரு கருத்தை கூறலாம்? பதிலுக்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினால் அது எவ்வளவு முரணானதாக இருக்கும், அவருக்கு கோபம் வராதா என்றெல்லாம் அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை விட நாங்கள் கூடுதலான சீட்டுகளை கேட்போம். காரணம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் பலமாக இருக்கின்றது என்று விசிக தரப்பில் கூற, அதற்கு காங்கிரஸ் கட்சி தரப்பில் அப்படி சொல்ல முடியாது. கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தனித்து களம் கண்டு கூட 4.5% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் 2016 மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1% கீழ்தான் வாக்குகளை பெற்றிருந்தது. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது என்றும் அவர்களும் பதிலுக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இவ்வாறு இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலிலே நேற்று இரவு செல்வ பெருந்தகை ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தன் தரப்பு விளக்கம் என்ற அடிப்படையிலே அவர் வெளியிட்டிருக்கின்றார். அண்ணன் திருமாவளவன் மீது நான் மிகுந்த பற்றோடு இருக்கின்றேன். என்னுடைய இந்த சந்திப்பு என்பது எந்த விதமான ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை.